ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபைண்ட் இன்வர்ஸ் வந்து பார்க்கலாம். 2x2 மேட்ரிக்ஸுக்கு நம்ம வந்து இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போவோம். ஸோ அதில் 2 ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனும் 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு -2 அப்படிங்கிற ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸாக நம்ம மாற்றணும். ஸோ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸு அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதில் இந்த எக்ஸோட நம்பர் ஒய்யோட நம்பர் இது ரெண்டையும் ஃபஸ்ட் எழுதிடணும். ஸோ எக்ஸோட நம்பர் பார்த்திங்கன்னா 2, ஒய்யோட நம்பர் -1. ஸோ அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸோட நம்பர் 3, ஒய்யோட நம்பர் 2 அப்படிங்கிறத கீழே நம்ம வந்து எழுதிக்கலாம். எக்ஸோட நம்பர் 3, ஒய்யோட நம்பர் 2 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஸோ இதை ஏங்கிற மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஏ இன்வர்ஸ்க்குள்ள ஃபார்முலா இது. அப்போ இந்த ஃபார்முலாவில் என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டிட்டர்மண்ட் ஏ கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டிட்டர்மண்ட் ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிட்டர்மண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மண்ட்டு 2 -1 3 2 அப்படிங்கிறது டிட்டர்மண்ட்டு. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதான் டிட்டர்மண்ட். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 2s are 4 வரும். ஃபார்முலா -3 அப்படிங்கிறத வரும். ஸோ இந்த -3 அப்படிங்கிறது மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 4 + 7 வரும். அப்போ டிட்டர்மண்ட் ஏ ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறத போட்டலாம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது அஜ்ஜிஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அஜ்ஜிஏ ஈக்குவல் டு அஜ்ஜிஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த மேட்ரிக்ஸை வந்து பார்த்துக்கணும். இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் நம்ம வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்த பிளேஸ் சேஞ்ச் வந்து நம்ம பண்ணணும். இந்த 2 நம்பருக்கும் சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த 2 நம்பருக்கும் சைன் சேஞ்ச் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ சைன் சேஞ்ச் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். +1 அப்படிங்கிறது வந்துடும், இங்கே வந்து -3 வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே பிளேஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துல அதுவும் 2 தான், இதுவும் 2 இருக்கிறனால உங்களுக்கு நம்பர் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 2 நான் பிளேஸ் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன். இதுதான் அட்ஜாயிண்ட். இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ்க்குள்ள ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். இது ஏ இன்வர்ஸ்க்குள்ள ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அதை எடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸு ஈக்குவல் டு 1 டிட்டர்மண்ட் ஏக்கு பதிலாக 7 போட்டணும். அட்ஜாயிண்ட் ஏக்கு பதிலாக ப்ராக்கெட்டில் 2 1 -3 2 அப்படிங்கிறத போட்டணும். ஸோ இவ்வளோதான். இந்த 7 வந்து உள்ளே கொண்டு போய் டிவைட் பண்ணலாமா அப்படின்னா ஸோ எல்லாமே 7 டேபிளில் இருந்துச்சு அப்படின்னா இந்த 7 வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ ஒரு நம்பர் இல்லாட்டாலும் நம்ம 7ஆல் டிவைட் பண்ண வேணாம். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? இப்போ நம்ம 3x3 மேட்ரிக்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதே ஏ இன்வர்ஸு ஃபார்முலா 3 ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸாக நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 2 3 -1. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனு. செகண்ட் ஈக்குவேஷனு 1 1 1. தேர்ட் ஈக்குவேஷனில் 3 -1 -1. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு மேட்ரிக்ஸு. ஏங்கிற மேட்ரிக்ஸாக நம்ம எழுதி வச்சுருவோம். ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ டிட்டர்மண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கான டிட்டர்மண்ட். அப்போ டிட்டர்மண்ட் ஏ ஈக்குவல் டு இந்த இதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது டிட்டர்மண்ட் போட்டுட்டு அதை வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ டிட்டர்மண்ட்டுக்கு டிட்டர்மண்ட்டு 2 3 -1 1 1 1 3 -1 -1. ஸோ டிட்டர்மண்ட் போட்டாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே டிட்டர்மண்ட் போட்டோன்னே மேலே வந்து ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படிங்கிற சிம்பிள் வந்து போட்டுறோம். ரைட். அது போட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே இந்த +2 இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த +2 வச்சுட்டு இந்த +2க்கான கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இது ரெண்டும் போக
மீதி இருக்கிறது இந்த 2 இடம் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அதை ரெண்டையும் விட்டுறணும். அப்போ +2ல் இதை கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்போ 2 ப்ராக்கெட்டில் கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுறோம். ஸோ எதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ +1 -1 நமக்கு வரும். அப்போ -1 மைனஸ் இது ஃபார்முலா மைனஸ். ஸோ அடுத்த கிராஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அது ஒரு -1 வரும். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த 3 வந்து எடுத்துக்கங்க. -3 அப்படின்றதுனால -3ன்னு எடுத்துங்க. -3. ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது போயிடும். இது ரெண்டும் போக மீதி இருக்கக்கூடியதை கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்போ -3 ப்ராக்கெட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 -1 3s are 3. ஓகேங்களா? ஸோ அடுத்த நம்பரு இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் மைனஸ் -1 ப்ராக்கெட்டில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். சரிங்களா? இப்போ -1 3 1s are 3. இப்போ ஃபார்முலா மைனஸு 3 1s are 3 அப்படிங்கிறத போட்டுக்கோம். ஈக்குவல் டு இங்கே இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிடும். சரிங்களா? ஸோ அப்போ பார்க்கமா 2 ப்ராக்கெட்டில் 0 வந்துடும். -3 ப்ராக்கெட்டில் இது ரெண்டையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா -4 அப்படிங்கிறது கிடைக்குது. -1 ப்ராக்கெட்டில் -4 அப்படிங்கிறது கிடைக்குது. ஈக்குவல் டு இது 0ங்கனால விட்டுடலாம். இது +12 வருது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா +4 வரும். ஸோ ரெண்டும் சேர்த்து 16 வரும். ஸோ அப்போ டிட்டர்மண்ட் A = 16 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜாயிண்ட் A வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் A = ஸோ இதை நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிட்டர்மண்ட் A வந்து கண்டுபிடிச்சதுக்கு அடுத்து நம்ம அட்ஜாயிண்ட் A வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதுவோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ இதை பார்த்துக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸை நம்ம 4 இந்த பக்கம் எழுதிக்கலாம். 2 டைம்ஸு 3 டைம்ஸு 4 டைம்ஸு. சரிங்களா? இந்த மாதிரி 4 பிரிச்சுருங்க. ஸோ பிரிச்சுட்டு இந்த மாதிரி பார்த்து வச்சுட்டுலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதில் இந்த மேலே உள்ளதை மட்டும் நம்ம விட்டுறணும். இந்த ரோ ஃபுல்லாக. ஸோ நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறத மட்டும் மேலே உள்ள ரோ, சைடு ரோ, கீழே உள்ள ரோ, ஃபஸ்ட் ரோ, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து அங்கே வந்து எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அங்கே வந்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே உள்ளதை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 பேரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். -1 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அது -1. சரிங்களா? ஸோ 1 மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ அடுத்த மல்டிப்ளை பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மைனஸும் +1. அப்போ +1 அடுத்து ஃபார்முலா மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -3ன்னு வரும். சரிங்களா? ஸோ அடுத்த மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ அங்கே 3 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -1. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம எழுதுகிறோம். ஃபஸ்ட் ரோ வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் ரோ நம்ம எழுத போகிறோம். அது பாருங்கள். அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 3s are 3 ஃபார்முலா -1 வரும். சரிங்களா? ஸோ அடுத்த கிராஸு இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ -2 வருங்களா? ஸோ -2 மைனஸ் ஃபார்முலா மைனஸு அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -3 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம இந்த கிராஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த கிராஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -1 ஃபார்முலா -1 2s are 2ன்னு வந்துடும். சரிங்களா? இதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து
செகண்ட் ரோ முடிஞ்சா தேர்ட் ரோவுக்கு இங்கே வந்துடணும். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ -1 ஃபார்முலா மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் 3 3s are 9. அடுத்து ஃபார்முலா மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -2ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் 2 1s are 2 ஃபார்முலா மைனஸ் 1 3s are 3. சரிங்களா, இவ்வளோ தான். ஸோ இதை ஃபுல்லாக எழுதியாச்சு. ஸோ மேட்ரிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ இது தான் அட்ஜாயிண்ட். அப்போ இது இவ்வளோ தான். நம்ம ஷார்ட்டாக நம்ம இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனை வச்சு நம்ம எழுதிடுவோம். 4 தடவை எழுதிட்டோம் அப்படின்னாலே அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். ஸோ அட்ஜாயிண்ட்டு இப்போ கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆன்சர் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஈக்குவல் டு இங்கே மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் போட்டுக்கலாம். ரைட். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்சர் எழுதலாம். ஸோ ஆன்சரு இது வந்து 0 வந்துடும். அடுத்து இதுக்கு வந்து 4 வரும். நெக்ஸ்ட்டு 4, இங்கே 4, இங்கே வந்து 1 வரும். பெரிய நம்பர் சைனும் போட்டுக்குங்க. அடுத்து -3 வருது. ஸோ அடுத்து -4 வருது. ஸோ அடுத்து 11 வரும். அடுத்து -1 வரும். ஸோ இதான் வந்து நமக்கு அட்ஜாயிண்ட் ஏ வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா. ஸோ அட்ஜி ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலாவில் நம்ம மட்டும் அப்ளை பண்ணாலே நமக்கு போதும். சரிங்களா. ஸோ அட்ஜி ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இதை தூக்கி நம்ம ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஏ இன்வர்ஸு ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா. ஸோ ஃபார்முலா எடுத்தாச்சு. இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மண்ட் ஏ எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டிட்டர்மண்ட் ஏ பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த 16 நம்ம இங்கே போட்டுக்கலாம். 16. அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ அப்ளை பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஏ இந்த இருக்குது. இந்த அட்ஜாயிண்ட் ஏ அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ 0 4 4 4 1 -3 -4 11 -1. ஸோ இது. ஸோ இந்த 16 நமக்கு உள்ளே போகாது. ஏன்னா எல்லாமே காமன் டேபிள் இல்லை. ஸோ மேட்ரிக்ஸில் காமன் டேபிள் இருக்கான்னு பாருங்கள். காமன் டேபிள் இருந்தால் வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சிடலாம். ஸோ இதுதான் நமக்கு லாஸ்ட்டு ஆன்சர். சரிங்களா. ஸோ இதோட முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.